அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல இப்ப பழமொழிகள் வீடியோஸ் நம்ம நெறைய உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம்லாம் நெறைய பழமொழி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ முன்னோர்கள் நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம பண்ணிட்டுருக்கோம். சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றதில்ல. ஸோ அத நம்ம அதாவது எதுக்கு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணும்போது, அது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். இப்ப யாராவது கேட்டா கூட நம்ம சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வளையல் போடுறாங்க இல்லையா? ஸோ வளையல் ஏன் போடணும்? பெண்கள் வளையல் ஏன் போடணும்? அப்போ பழங்காலத்துல இருந்தே இந்த வளையல் போடுற பழக்கம் இருந்திருக்கு. நெறைய வளையல்கள்ல நெறைய வெரைட்டீஸும் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே தெரியும். பிளாஸ்டிக் வளையல், அதே மாரி தங்கம், தாமிரம், அதே மாரி காப்பர்ல கூட போட்டிருக்காங்க. ஸோ களிமண் வளையல் போட்டிருக்காங்க, சங்கு வளையல் போட்டிருக்காங்க, மெழுகு வளையல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய வளையல்கள் வெரைட்டீஸ் இருந்தாலும், எல்லாருமே போடக்கூடிய ஒரு வளையல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ணாடி வளையல். ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே இந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா நேர்மறை ஆற்றல் அதிகமாக அது ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கண்ணாடி வளையலுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த கண்ணாடி வளையல் மணல், சிலிக்கான் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த கண்ணாடி வளையல பொறுத்த வரைக்கும், இப்போ கல்யாணம் ஆகுற பெண்களுக்கு அத போட்ட உடனே ஒரு அழகு வரும். ஸோ அது அவங்களுக்கே அந்த கல்யாண கலை வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சிவப்பு, பச்சை அந்த மாதிரி கலர் வளையல். ஒவ்வொரு கலருக்குமே ஒரு அது என்ன சொல்றது? ஒவ்வொரு கலரும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுல. என்னன்னா, சிகப்பு வளையல் போட்டா எந்த மாரி இருக்கும்? அது மாரி அது நமக்கு தெரியும். ஏன்னா அம்மனுக்கே நம்ம சிவப்பு கலர் தான் போடுவோம் இல்லையா? அப்போ அந்த எதிர்மறை ஆற்றலை அத அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாரி பச்சை வளையல்கள் போடும்போது ஒரு மன நிம்மதி இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த இடமே ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக இந்த கிரீன் கலர்ல வளையல்லாம் போடுவாங்க. ஸோ இது திருமணமான பெண்களுக்கு நம்ம போடுறத பார்த்திருப்போம். பிளஸ் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கலர்ல வளையல் போடுவாங்க. ஸோ டெய்லி நம்ம போட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கும். ஏன்னா அது போடுறது அதனுடைய சத்தம் நல்லா இருக்கு, அது கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ இதை நம்ம கொடுமான வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் போடுறதுக்கு. சரி, எதுக்காக போடணும் அப்படிங்கறத அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த மணிக்கட்டுல இந்த வளையல்கள், இந்த கண்ணாடி வளையல்கள் உராய்வு ஏற்படுது இல்லையா? நம்ம ஃபிட்டா தான் போட்டிருப்போம். ஸோ இந்த மணிக்கட்டுல உராய்வு ஏற்படும் போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதுக்காக தான் இந்த வளையல் நம்ம போடுறோம். சும்மானாலும் நம்ம இப்படியே செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அதுவே ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அப்ப அந்த உயர் ரத்த அழுத்தத்தை அது கண்ட்ரோல் பண்ணி அது ரத்த ஓட்டம் சீராக இருக்கு. ஸோ அப்புறம் இப்ப இந்த மணிக்கட்டு தான் நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடம். நாடி துடிப்பெல்லாம் இங்க தான் நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம்னாலும் சப்போஸ் நம்ம வாங்கி விழுந்துட்டோம்னாலும் கூட அவங்க செக் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த மணிக்கட்டு, அதாவது இந்த நாடி துடிப்பை இங்கதான் பார்ப்பாங்க. ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை இங்கதான் வச்சு கவனிப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த மணிக்கட்டு. இப்போ பெண்களுக்கு இந்த வளைகாப்பு, சீமந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு முக்கியமான தருணம். ஸோ அது ஏன் பண்றாங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. அது 5வது மாசம் பண்ணுவாங்க, 7வது மாசம் பண்ணுவாங்க, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படையில பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே கூப்பிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்ப எல்லாரும் கூடி நிக்கும்போது அவங்களுடைய அந்த சப்போர்ட் நமக்கு இருக்கு. அதாவது நாங்க இருக்கோம். உன்னுடைய குழந்தைக்கும் சரி, உனக்கும் சரி, நாங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அந்த பெண்ணுக்கு குடுக்கு அப்படிங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை 7வது மாசத்துல இருந்து, அதாவது 7வது மாசத்துல பண்ணும்போது அந்த குழந்தையோட அந்த மூளை செல்கள் அப்பதான் உருவாகுமா. இப்ப இந்த வளையல் சத்தம் அதுக்கு அந்த கேட்கக்கூடிய அந்த திறன் அதிகரிக்கும். மூளை சுறுசுறுப்பா இருக்கும். நரம்பு மண்டலம் நல்லா அது என்ன சொல்றது, வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்காகத்தான் 7வது மாசம் இந்த சீமந்தம் அப்படிங்கிற ஒன்னே பண்ணியிருக்காங்க. பிளஸ் அந்த இடத்துல பெண்ணுக்கு அந்த வேப்பிலை காப்பு போடுவாங்க. ஸோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸ் அந்த தொற்று எல்லாம் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடாது, ஏதாவது பெண்ணுக்கு அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அது வேப்பிலை காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல்கள் எல்லா கலர்லயும் வளையல்கள் போடுவாங்க. ஸோ இது இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நிறைய நம்ம அந்த ஹெல்த்தி ஃபுட்டா நிறைய கொடுப்போம் இல்லையா? நிறைய கலவை சாதம் எல்லாம். ஸோ அது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம்.
ஸோ எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் அந்த உணவு வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் அங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து அந்த வளையலும் கொடுத்து எல்லாரையும் போட சொல்லுவாங்க. அந்த இடமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து அதாவது நம்ம பெண்களுக்கு மட்டும்தான் பண்றாங்கன்னா, கோயில்ல ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனா தெய்வங்களுக்கும் பண்றாங்க. அம்மனுக்கும் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து ஆடிப்பூரம் சிறப்பா நடக்கும். அங்க வந்து அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து நிறைய வளையல்கள் வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி அம்மனுக்கு சாத்திட்டு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து எல்லாருக்குமே வந்து அது பிரசாதமா கொடுப்பாங்க. அப்பவும் வந்து எல்லார் கையிலயும் அந்த வளையல்கள் வந்து அந்த கலகலன்னு அந்த ஜொலிப்போட இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இது ஒரு அழகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இனிமையான ஒரு சத்தம், இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த கண்ணாடி வளையல்கள், குறிப்பா இந்த கண்ணாடி வளையல்கள் போடுறதுல தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள், எல்லாரும் வேலைக்கு போகணும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு பார்ட்டி அதுன்னு வரும்போது நம்ம வந்து ட்ரெஸ் மேட்சிங்கா நம்ம போட்டுக்கிறோம். அது இன்னும் கூடுதல் அழகா இருக்கு எல்லா பெண்களுக்குமே. ஸோ முயற்சி பண்ணுங்க கூடுமான வரைக்கும். ஏன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமே. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் நம்மளுடைய இந்த ஆலிஸ்வெல் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.